தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஏர்னிங் ஆப்பில் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஆஃபர் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுவோம் ரெகுலராக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இந்த டைம் நான் பண்ணலை. அதுக்கு பதில் நான் வேறு ஒன்று பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நம்பருக்கு போகிறது கிடையாது. இது நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்படியே நம்ம ஒரு ஷேரிங் கொடுத்த மாதிரி இதை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் ரீசெண்டாக ஒரு ஏர்னிங் ஆப் நான் வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஏகப்பட்ட டவுட்ஸ் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, இது ரியலாக ஃபேக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன ஆப்பு, அதில் உண்மையாக அதில் பேமெண்ட் தராங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிறிஸ்மஸ் ஆஃபர் இருக்குது பார்த்தீங்களா. இது எந்த ஆப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் இண்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம 2-3 டைம் ஷேர் பண்ணியிருக்கோம். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக என்ன ஆஃபர் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். அதில் நீங்கள் 10,000 வரை வின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் நமக்கு அவ்வளோலாம் ஸ்க்ராட்ச் கார்டில் அமௌண்ட் கிடைக்காது. சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் என்ன ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் நமக்கு வேல்யூ 100 rupees வரை நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னைக்கு நம்ம ஓப்பன் பண்ணலாம்னா டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு கரெக்டாக நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அன்னைக்கு அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியலனாலும் மேலே நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இந்த ஆப்பில் சைன் அப் பண்ண வைக்கிறது மூலமா உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வரையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஒர்க் இண்டியாவில் கொடுத்துருக்க ஆஃபர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நிறையா நண்பர்களை ரெஃபர் இதில் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எவ்வளோ மந்த்லி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நண்பர்கள், ரெஃபர் பண்ண விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த டைப் ஆப்னு பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு டைப் ஆப்பு. ஸோ நிறைய நண்பர்களுக்கு இந்த ஜாப் சர்ச் பண்ணுற நண்பர்களுக்கு கூட இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குலாம் ஜஸ்ட் இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். அதில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நண்பர்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஸ்க்ராட்ச் கார்டு ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ரூபா அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் கிடைச்சிருக்கு. இன்ஸ்டன்ட்டாக நம்ம பேடிஎம் அமௌண்ட்டுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தது தான். இப்போ நமக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25க்குள்ள ஒரு 4 ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு இந்த ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ரூபா வரையும் வேல்யூ உள்ள அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட்டாக நம்ம பேடிஎம்க்கு ஆட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இதில் கொடுத்துருக்க ஆஃபர். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரெஃபர் பண்ண விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிற ஆப்புக்கு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிற ஆப் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கிட் ஃபார் ஏன் இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். நிறைய நண்பர்கள் இதில் தான் டவுட் கேட்டிருந்தாங்க நம்மள்கிட்ட. ஸோ இதில் தான் இந்த ஆப்பில் தான் நான் ஷேரிங்கும் ஒன்று தரப்போகிறேன். ஸோ அது எப்படி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப் இன்னும் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பேமெண்ட்டும் தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஆதாரமும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நம்ம நிறைய ரெஃபர் பண்ணணும், நம்ம சேனலில் பண்ணோம் அப்படின்றக்காக டெவலப்பரே நம்ம ஸ்ட்ரைட்டாக காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு சில விஷயம்லாம் சொன்னாங்க. அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆப் ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்பில் ஸ்டார்டிங்கில் ஏர்னிங் அதிகமாக கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆப் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்போட பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு வித்ட்ரால் ப்ரூஃப் காமிச்சிருப்பேன். $1.005. இது பார்த்தீங்கன்னா நான் செல்ஃபாக ஏர்ன் பண்ணி நான் வித்ரா எடுத்தது. வீடியோக்கு போடுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரூஃப் நான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வித்ரா கொடுத்துருக்கோம்னா $12.4 சம்திங் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஃபர் மூலியமாக வந்தது. அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ இதில் தான் நான் உங்களுக்கு ஷேரிங் தரப்போகிறேன். 100% இதை அப்படியே தரப்போகிறேன். ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றதே நான் சொல்கிறேன். எப்படி உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படின்றதே நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு டெவலப்பர் மெயில் பண்ணாங்க. இந்த ஆப்பில் என்னென்ன இருக்குது, நம்ம அப்லோட் பண்ணுற யூசர் என்னென்ன பண்ணுறாங்க, வித்ரா கொடுக்குறப்ப எப்படி இது பண்ணணும், அந்த எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை பார்த்து இந்த ஆப் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பேமெண்ட் ப்ரூஃப் நான் வித்ரா எடுத்துகிறேன். எனக்கு பேபாலுக்கு வந்துருச்சு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெவலப்பர் வந்து நமக்கு மெயில் பண்ணது இதுதான். ஸோ நமக்கு வந்து மெயில் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள், நமக்கு ஸ்கிட் ஆப்பில் இருந்தால் நமக்கு வந்து மெயிலும் வந்து வந்திருக்கு. ஸோ கீழே இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட வந்து பார்த்துக்கலாம். இதை வந்து படித்து பாருங்கள். இந்த ஆப் வந்து ரன் ஆகுமா இல்லையான்றதை இதை வச்சே நீங்கள் வந்து டிசைட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இதில் வந்து ரெஃபர் வந்து அதிகமாக வந்து பண்ணியிருக்கேன், தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஏர்னிங் வந்து அதிகமாக கொடுத்தேன், ஆனால் இப்போ வந்து என்னோட ஆட்மோப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் வந்து வந்துருச்சு. அதனால் ஃபஸ்ட்டு கொடுத்த அளவு என்னால் ஏர்னிங் வந்து இப்போ வந்து கொடுக்க முடியல. அதனால் நான் ரெடியூஸ் வந்து பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இதை லாங் டைம் என்னால் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை வந்து கிளிக் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னது ஆடை வந்து கிளிக் பண்ணால் ஏர்னிங் தானே உங்களுக்கு கிடைக்கும், நிறைய பேருக்கு டவுட் வரும். கண்டிப்பாக கிடையாது. ஆடை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ இமேஜ் வீடியோ ஏதாச்சும் பார்த்துட்டு இருப்பீங்க, இதை வந்து கிளிக் பண்ணோன்னே நமக்கு ஏர்னிங் வந்து கிடைக்குது அப்படின்றக்காக டக்குன்னு கிளிக் பண்ணி பேக் வரப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஐயோ ஆடை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி டக்குன்னு வந்து பேக் வந்துடுவீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் கிளிக்கில் வந்து போகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபைன் பண்ணி தான் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து போயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆடெல்லாம் வந்துச்சுன்னா அதை எதுவும் கிளிக் பண்ண வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ இமேஜஸ் மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அதுக்கான ஏர்னிங் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இது வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, பாயிண்ட்ஸை குறைச்சாலும் எவ்ரி யூஸருக்கு நாங்கள் வந்து பேமெண்ட் வந்து தருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து என்ன ரெக்கமெண்ட் வந்து பண்ணுறாங்கன்னா, பேபால் இல்லை கூகுள் பேயில் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கொடுங்க, நாங்கள் வந்து பேமெண்ட் கன்ஃபார்ம் வந்து தருவோம். எத்தனை நாள்னா 2 நாளுக்குள்ளே நாங்கள் வந்து பேமெண்ட் வந்து தருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சில இதெல்லாம் ரிஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. அது வந்து என்ன காரணம்ன்றதை வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப வேறு ஆப் லோகோவோட அப்லோட் வந்து பண்ணாங்க, அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் வீடியோ, ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா திரும்ப அதே வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த 18+ கண்டென்ட்டு, ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க நண்பா. அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணாங்க. உண்மையாக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்க வந்து ஏர்னிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் வீடியோஸ் கண்டென்ட்டு இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுங்கள், அதுக்கான ஏர்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு ஏர்னிங் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, அதை தான் இவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நான் எவ்ரி யூஸருக்கு வந்து பேமெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேமெண்ட் கொடுத்ததுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதை நானும் வந்து செக் பண்ணி வந்து பார்த்தேன், பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நண்பா. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து என்னடா இவ்வளோ ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்றத அடுத்தபட்சம் இருந்தாலும் இவங்க வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏனிங் இப்போ வந்து குறைச்சிருக்கேன், ஆனால் கண்டிப்பாக பேமெண்ட் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் கூகுள் பே அதே மாதிரி பேபால் வந்து வித்ரா வந்து எடுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில நண்பர்கள்லாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க டவுட் வந்து, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேபால் வந்து வித்ரா வந்து கொடுக்குறப்ப கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடியை கொடுங்க. நிறைய பேர் வந்து வேற ஏதோ டைப் பண்ணி விட்டுட்டு பேமெண்ட் வரலன்றாங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி அவங்களுக்கு தெரிஞ்சாதான், பேபாலில் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி தெரிஞ்சாதான் அவங்க வந்து உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி கூகுள் பே நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் வந்து கிளிக் பண்ணி வித்ரா எடுக்கிறப்ப உங்கள் கூகுள் பே நம்பர் வந்து கொடுங்க, அப்போ தான் அவங்களால பேமெண்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும்பா. இதுக்கு மேலே இந்த ஆப் வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இவங்க கிளியராக வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து பேமெண்ட் தருவோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து எனக்கு வந்து மெயில், அதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதும் ட்ரை பண்ணாததும் உங்களோட விருப்பம் தான் நண்பா. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு இந்த ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்க. ஸோ அதையும் நான் வந்து அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்து சீக்கிரம் சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ஆப் வந்து எப்படி நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது, புதுசாக நாங்கள் வந்து பார்க்குறோம், இதை வந்து நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் வந்து நான் தரேன். அதை பார்த்து இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நான் பண்ணுறப்ப இருந்த ஏர்னிங் வந்து வேறு, அப்போதைக்கு அதிகமாக இருந்துச்சு, இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து இந்த ஆப் வந்து புதுசாக நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்பில் வந்து எனக்கு வந்து பேமெண்ட் வந்து வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரூஃப் தான் இது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா ஹிஸ்ட்ரியிலே நான் வந்து காமிச்சிருப்பேன் $12 USD. ஸோ அது வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு நம்ம பேபால் அக்கௌண்ட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் பேமெண்ட் ஃப்ரம் ஸ்கிட் ஆப் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் நமக்கு டேக்ஸ் போக எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11.02 USD நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நான் 100% அப்படியே உங்களுக்கு வந்து ஷேரிங்காக வந்து தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொன்னேன். ஸோ பேபாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்ரா வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுக்குறது எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, $1க்கு $67 சம்திங் வந்து கொடுப்பாங்க, நம்ம பேங்க்குக்கு வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா $11 வந்து இருக்குங்களா.
ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 720 730 ரூபா பக்கம் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ரவுண்டாக 700 ரூபாய் வந்து வச்சு ஸோ இதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு வந்து 700 ரூபாய் வந்து உங்களுக்கு ஷேரிங் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து எப்படி வந்து தரப்போகிறேன்னு கேட்டிங்கன்னா டெய்லி லிஃபாஃபாவாக நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுவேன். லிஃபாஃபானா என்னன்னு ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அது ஜஸ்ட் ஒரு லிங்க் தான். அந்த லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்கள் பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் பேடிஎம் கேவைசி நீங்கள் வெரிஃபை பண்ணவராக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து கிளைம் ஆகும் அதில். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மெம்பர்ஸ்க்கு வந்து நான் சென்ட் பண்ணுவேன். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நண்பர்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வந்து கிடைக்க வந்து சான்சஸ் இருக்குது. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயை வந்து சென்ட் பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட் நாள் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோட்டலாக நான் 7 நாளுக்கு வந்து தொடர்ந்து வந்து அனுப்ப போகிறேன். ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி இந்த ஆஃபரில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோட டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.